அதுல அந்த இன்னசென்ட் ஆமா ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பிரெக்னன்ட் லேடி நானு இருக்கிறதுல எனக்கு பாவமா இருக்கிற மாதிரியான விஷயமே நமக்கு வரவே வராது. ஆனா அதுல ரொம்ப அப்பியரன்ஸ்ல ரொம்ப பாவமா இருந்தீங்க. ஆமா நான் வந்து ஒரு நல்ல மை போட்டா கூட கௌரவம் சார் யார் இந்த பொண்ணுக்கு மை போட்டது, ஐயோ வேகமா போய் அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லியே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாரு. ஸோ அவர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் வந்து பண்ணேன். அப்புறமா தான் எல்கேஜிக்கு வந்து பாலாஜி அவங்க சைட்ல இருந்து எனக்கு கால் வந்தது, அதுவும் வந்து பண்ணேன். ஸோ அப்படிதான் வந்து போச்சு. உதயநிதி சார் சூரி அவங்கள பத்தி சொல்லுங்க. ஐயோ உதயநிதி சார் வந்து ரொம்ப பேசவே மாட்டார் சரிங்களா. அவர் ரொம்ப ரொம்ப பொலைட் அமைதி. ஆனா ஸ்பாட்ல ரொம்ப அமைதி. இப்போ வந்து பிரச்சார காலத்துல வந்து பிரிச்சு மேய்றாரு அது வேற. பட் ஆனா ஆர்டிஸ்டா ரொம்ப அமைதி, பேசவே மாட்டாரு. உங்க ஈவன் மஞ்சிமா மோகன் அவங்க எல்லாரும் நாங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்றதுக்கான ஒரு சீக்வன்ஸ்லாம் எடுத்தாங்க. அவர் பெசாட்டுக்கு இருந்தாரு. ஆனா கொஞ்சம் பயங்கரமா கலாய்ப்பாரு. ஆமா நாங்க ஒரு சீன்ல நான் வந்து அழுகணும் பயங்கரமா, கண்ணில் தண்ணி விட்டுட்டு சூரிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்ணு கழங்கி அப்படியே பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறேன். அந்த சீன் எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த சீன் எடுத்து முடிச்சது ஒரு பிளேஸ்ல எடுத்தாங்க, ஒரு குவார்டர்ஸ் மாதிரி இடத்துல. அது நான் நடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். நீ சரிங்களா நானும் போட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு தான் வந்துட்டேன். அந்த ஸ்பாட்ல இருந்த யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட கூட போட்டோ எடுத்துட்டாரு. உதயநிதி ஸ்டார் அங்க வந்து சேர் போட்டு உட்காந்துருக்காரு. அந்த பையன் அங்கதான் நின்று பார்த்துட்டு இருந்தா. நான் நடிச்சு முடிச்சோடனே என் கூட வந்து போட்டோ எடுத்துட்டான். அப்புறமா அப்படி திரும்பி பார்த்தேன்னா என்ன கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. டேய் பாருங்க பெரிய ஆர்டிஸ்ட் கூட இன்னும் யார் யார் லைன்ல வரீங்க அப்படின்னு கூப்பிட்டு என்னை வந்து கலாய்ச்சிட்டார் பயங்கரமா. ஏன்னா ரொம்ப சொன்னார் ரொம்ப நல்லா பண்றீங்க நீங்க நேச்சுரலா அப்படின்னு சொல்லி பாராட்டினார்.